ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் வாய்க்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது 2 காரியம். முதலாவது, உங்களுடைய வழியை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். 2வது, அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு காரியமாக இருக்கலாம், அல்லது வேலை செய்கிற இடத்தில் ஒரு காரியமாக இருக்கலாம். ஒவ்வொரு காரியம் வாய்க்க வேண்டுமானால் முதலாவது உங்களுடைய வழியை அவரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். 2வது, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். பொதுவான காரியமாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட காரியத்தில் ஒரு காரியம் உங்களுக்கு கைகூடி வர வேண்டுமா இருக்கலாம். அப்பொழுது நீங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வழியை அவரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான காரியம் கைகூடி வரும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் கைகூடி வர வேண்டுமானால் நீங்கள் மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அன்னைக்கு தினம் ஒரு காரியம் கைகூடி வரும் பொழுது அவரிடத்தில் போனால் இந்த காரியம் வெற்றி பெறுமா, இவர்களிடம் சென்றால் இந்த காரியத்தில் நமக்கு வெற்றி கிடைக்குமா என்று மனிதர்கள் மேல் நாம் நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம். எந்த காரியத்தில் உங்களுக்கு கைகூடி வர வேண்டுமானால் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அனைத்து காரியத்திலும் தேவன் கைகூடி வர பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.